உசிலம்பட்டியில் ஒரு ஆளு பாலு ஆர்வி மில்ல வேலை பார்த்தாரு. அப்போ செண்பகம் சேர்வை என்ற ஒரு ஏட்டு கம்யூனிஸ்டுகளை வேவு பார்த்தார் என்பதற்காக எப்படியோ கொலை உண்டு போனார், கொலை செய்யப்பட்டார். கொலை செய்யப்பட்ட பழி பாலு மீது விழுந்தது மற்றும் 6 பேர் மீது விழுந்தது. 7 பேர்கள் மீது பழி விழுந்தது, கொலைப்பழி. அந்த 7 பேர் மீது விழுந்த பழி விசாரணைக்கு வந்த பொழுது 6 பேர்களுக்கு ஆயுள் தண்டனை, பாலுக்கு மட்டும் தூக்கு தண்டனை, ஒருவனுக்கு மட்டும் தூக்கு தண்டனை. விடுகிறது. விடிந்தும் விடியாத பொழுது முடிந்தும் முடியாம போகிறது ஒரு உயிர். அவனை கொட்டடியில் இருந்து அழைத்து செல்கிறார்கள். தூக்கு மேடை நோக்கி நெஞ்சு நிமிர்த்தி போகிறான். மரணத்தை எதிர்கொள்கிறவனை போல வீரன் எவனும் இல்லை. இந்த உலகத்தில் எவன் பயந்தாலும் உயிருக்கு பயப்படுவான், அவஸ்தைக்கு பயப்படுவான். வேதம் சொல்லுகிறது, மனிதன் எதற்கு அஞ்சுகிறான்? மனிதன் சாவுக்கு அஞ்சுவதில்லை, வேறு எதற்கு அஞ்சுகிறான்? மரண அவஸ்தைக்குத்தான் அஞ்சுகிறான். அந்த அவஸ்தை இல்லை. நெஞ்சு நிமிர்த்தி போகிறான். போகிற போது கொட்டடியில் இருந்த கைதிகள் கத்துகிறார்கள், வாழ்க பாலு, பாலு வாழ்க, வாழ்க பாலு, பாலு வாழ்க. கோபம் வந்து விட்டது பாலுவுக்கு. எதற்கு வாழ்த்து எனக்கு? பாலு வாழ்க என்றா சொல்வீர்கள்? வாழ்க பாலு என்றா சொல்வீர்கள்? ஒரு சுத்தமான கம்யூனிஸ்ட் தனிப்புகழை விரும்ப மாட்டான். புகழ் என்பது வெளியே வந்து குவிக்கிற ஒரு சொத்து. புகழ் என்பது உளவியல் ப்ராப்பர்ட்டி. அதை அணிய மாட்டான் ஒரு சுத்தமான கம்யூனிஸ்ட். நான் தான், என் மீது என்ன புகழ், எனக்கு என்ன கிரீடம். அவன் கொட்டடியில் அடைபட்டிருந்த கைதிகளை பார்த்து சொன்னான், நான் விடைபெறுகிறேன், தூக்கு கயிற்றை முத்தமிடப் போகிறேன். என் கழுத்து எலும்பு கொஞ்ச நேரத்தில் முறிக்கப்படும். என் மூளைக்கு சேர வேண்டிய ஆக்சிஜன் அறுபட்டு போகும். ஆக்சிஜன் சேராவிட்டால் மூளை 3 நிமிடத்தில் மரணித்து விடும். அந்த 3 நிமிடங்களுக்கு பிறகு பாலு என்பவனின் சடலம் இந்த சிறை கொட்டடியில் கிடக்கும். அப்போது நீங்கள் முழங்க போவது பாலு வாழ்க என்றல்ல, வாழ்க பாலு என்றல்ல. நீங்கள் முழங்க வேண்டியது, நான் கொட்டடிக்கு சென்று சேருகும் வரை, தூக்கு மேடையை சென்று முத்தமிடும் வரை நீங்கள் முழங்க வேண்டியது வாழ்க பாலு அல்ல, இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத் என்று முழக்கமிடுங்கள் என்ற முழக்கத்தை கேட்டுவிட்டுத்தான் பாலு தூக்கு மேடைக்கு போனான். துடிக்க துடிக்க செத்தான்.